அர்ஜுனன் தேரில் ஹனுமன் கொடி ஏன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள். நமோஸ்து தே வியாச விஷால புத்தே புல்லாரவிந்தாயத பத்ர நேத்ர ஏன த்வயா பாரத தைல பூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः அத வியவஸ்திதான் திருஷ்ட்வா தார்தராஷ்டிரான் கபிவசः प्रवर्ते शस्त्र संपाते धनुरुद्युम्न पांडवः ऋषिकेशं तदा वाक्यम् इदमाह महीपते अर्जुनम् उवाच सेनयोरुभयोर्मध्ये रथं स्थापय मे अच्युत यावदेतान्निरीक्षेऽहं योद्धुकामानवस्थितान् कैर्मया सह योद्धव्यम् अस्मिन् रणसमुद्यमे. ஓம் ஸ்ரீ பரமாத்மனே நமக. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 20. அனுமன் கொடி பறக்கும் தேரில் அமர்ந்து அம்புகள் எய்வதற்கு தயாரான அர்ஜுனன் எதிர்ப்புறம் திருதராஷ்டிரன் புதல்வர்களை கண்டதும் பகவானை நோக்கி உரையாடலை ஆரம்பித்தான். அனுமன் கொடி என்பது மங்கள சின்னம். பகவானால் பக்தனுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள மங்கள சூழ்நிலை, வெற்றியை உறுதிப்படுத்தும் சின்னம். Faith creates positive environment. அத்தியாயம் 1, ஸ்லோகம் 21, 22. ஸ்ரீ கிருஷ்ணர் சாரதியாக சேவை செய்ய முடிவெடுத்து விட்டதால் அர்ஜுனனுடைய ஆணையை நிறைவேற்ற தயாராக இருந்தார். அர்ஜுனன் இந்த தவிர்க்க இயலாத போரில் எதிரி படையின் தளபதிகளை காண விரும்பி ஸ்ரீ கிருஷ்ணரை நோக்கி, அச்சுதா, ரதத்தை இரு சேனைகளுக்கு மத்தியில் நிறுத்துங்கள் என்றார். With God's grace, we can attain balance between positivity and negativity. சங்கநாதம் எழுப்பியாச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? போருக்கு ரெடின்னு அர்த்தம். இப்போ என்ன அடுத்த ஸ்டெப்பு? போரை ஆரம்பிக்கணும். அப்போது அர்ஜுனன் அம்பு எய்வதற்கு தன்னை தயார் செய்து கொள்வதற்கு முயற்சித்தான். அதற்கு முன்னே என்ன பண்ணுறான்? அவன் தன்னுடைய எதிரி படையை பார்க்கணும். எப்படி இருக்குது, எப்படி அணிவகுத்திருக்கிறாங்க, யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் அவன் பகவானை நோக்கி தன்னுடைய உரையாடலை ஆரம்பிக்கிறான். இங்கே இந்த அனுமன் கொடி பறக்கும் தேர் அப்படின்னுட்டு ஒரு லைன் வருது ஸ்லோகத்தில். இந்த அனுமன் கொடி பகவானால் அர்ஜுனனுக்கு ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. அனுமன் நேரடியாக சஞ்சயனை போல் அர்ஜுனனை போல் பகவத்கீதையை அந்த கொடியில் அமர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அந்த அனுமனுடைய கொடிக்கு அதிக முக்கியத்துவம் உண்டு. அது பகவான் அர்ஜுனனுக்கு மேலும் பலத்தை கூட்டுவதற்காகவும் தைரியத்தை கொடுப்பதற்காகவும் ஒரு நல்ல சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் அவருக்கு அந்த கொடியை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது இவர் சாரதியாக வேலை செய்கிறேன் அப்படின்னு முடிவு எடுத்துட்டாரு கிருஷ்ணர். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே தான் ஒரு கடவுளனோ இல்லை அர்ஜுனனுடைய அத்தை மகன் என்றோ அந்த மாதிரியான இடத்துல இருந்து இறங்கி கடமையை முழுமையாக எடுத்துக்கொண்ட காரியத்தில் மிகவும் சிரத்தை உள்ளவனாக பணியாற்றுவதற்காக ட்ரஸ்ட் வர்த்தி. அதனால தான் இங்கே அச்சுதான்ற நாமகரணம் சொல்லப்பட்டுள்ளது. அச்சுதா என்றால் ட்ரஸ்ட் வர்த்தி, மிகவும் நம்பிக்கைக்குரியவன். இப்போ இந்த சாரதி வேலையை அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க இல்லையா, அவர் அந்த வேலையை எந்த வகையிலும் குறையில்லாமல் செய்ய வேண்டும் என்ற முடிவுக்கு விட்டார். நீங்கள் நினச்சிக்கலாம், அது என்ன பெரிய விஷயம், தேர் ஓட்டுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அந்த தேர் அவ்வளவு வலிமை உடையது, ஹெவி வெஹிக்கிள் அது.
4 குதிரை, அதுங்களை இழுத்து பிடிக்கணும், விரும்பிய திசைக்கு கொண்டு போகணும், வேகமாக போகிற இடத்துல வேகமாகவும், வேகம் குறைவான இடத்துல குறைவாகவும், ஆபத்து வரும்போது ஒதுங்கி கொண்டும், இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதை எதையுமே வில்லெறிந்து கொண்டிருக்கும் அர்ஜுனன் வந்து சொல்ல மாட்டான் வாய் திறந்து. ஏன்னா அவன் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நீ அப்படி திருப்பி இப்படி திருப்புன்னு சொல்ல மாட்டான். அதனால் அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய காலாலேயே அவர்களுக்கு சமிஞ்ஞை கொடுப்பான். அந்த சமிஞ்ஞையை புரிஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் வந்து என்ன பண்ணணும், தேரை ஓட்டணும். அப்போ அவர் எவ்வளோ கான்சென்ட்ரேட்டடாக, எவ்வளவு வந்து தன்னுடைய கவனத்தை நேர்முகப்படுத்தி ஒருமுகப்படுத்தி அவர் அந்த தேரில் அமர்ந்து வண்டியை ஓட்டணும் அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அந்த வேலையை செய்யறதுக்கு அவர் தயாராயிட்டார். இப்போ அந்த இடத்துல அவர் என்ன சொல்றார் அர்ஜுனன், நீ வந்து என்னுடைய தேரை எடுத்துட்டு போய் அந்த 2 சேனைகள், அதாவது நம்ம சேனை எதிரி சேனை இரண்டுக்கும் நடுவில் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இங்கே நான் ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். அது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இது வந்து சாரதியாக முடிவெடுத்து விட்டார் அப்படின்றதுனால தான் அவருக்கு என்ன பேர், பார்த்த சாரதி. அது என்ன பார்த்த சாரதி, பார்த்தன்றது கிருஷ்ணரோட பேரான கிடையாது. பார்த்தன் அப்படின்றது வந்து அர்ஜுனனுடைய பேர். குந்தி தேவி, அதாவது அர்ஜுனனுடைய அம்மாவுக்கு பிருதா அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பிருதையின் மகனானதால் அவன் பார்த்தன், அதனால பார்த்தா. பார்த்தனுக்கு சாரதி பார்த்த சாரதி. இந்த பார்த்த சாரதியை நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் திருவல்லிக்கேணிக்கு போகணும். அங்கே பார்சாதி கோவிலில் அவர் நிற்பார் பாருங்க, என்ன ஒரு கம்பீரம், ஆஜானு பாகு, முறுக்கிய மீசை, அப்படியே விழித்து நோக்கும் கண்கள், பீதாம்பரம், பியூட்டிஃபுல் கலரில் பட்டுப்படம். அவருக்கு எங்கத்தான் செய்வாங்கன்னு தெரியாது அந்த பட்டு பீதாம்பரம். அதுக்கப்புறம் வந்து அவருடைய ஆபரணங்கள், அவர் கையில் சங்கு, இன்னொரு கையில் நம்மளை பாந்தமாக ரட்சிக்கும் தோரணை, அவருடைய உயர்ந்த கிரீடம், இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே நம்ம அவர் காலில் அப்படியே சரண்டர் ஆகிடுவோம். அப்படியே தன்னுடைய குடும்பம் புடைசூழ அந்த கர்ப்ப கிரகத்துக்குள்ள அவர் இருப்பார். அந்த காட்சி வந்து நம்ம கண்ணை விட்டு போகவே போகாது. ஒரு தரம் பார்த்தா அவ்வளோதான், நம்ம அவருக்கு அடிமையாகிறது தவிர வேறு எதுவுமே கிடையாது. அப்பேற்பட்ட பார்த்த சாரதி இப்போ தேர் ஓட்ட போகிறார். சாரதியாக அவன் இட்ட கட்டளையை பணிந்து செய்ய போகிறார். அது வரும் காலங்களில், வரும் ஸ்லோகங்களில் அந்த கடமையை அவர் எப்படி செய்கிறார் என்று பார்ப்போம். ஏன்னா எப்பவுமே கிருஷ்ணர்னாலே ஒரு ட்விஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த ட்விஸ்டெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.